ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சென்னை சமையல். இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் சுக்கா பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் செமையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் 2, பொடியாக நறுக்கின தக்காளி 1, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ ஃபஸ்ட்டு நான் மட்டனை வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்போவுமே மட்டன் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போனா மட்டன் சீக்கிரமாகவும் வெந்துடும், நல்லாவும் வெந்துடும். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் தனியா, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், தேவையான அளவு காஞ்ச மிளகா. இப்போ இது எல்லாத்தையும் நமக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்காதீங்க, லைட்டாக வறுத்துனா போதும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 10 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடர் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரா ஸ்மெல்லாம் போட்டோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த வேக வச்ச மட்டனை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரும்போது நாங்கள் அரைச்சி வச்சுருக்க பவுடரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்ம சுவையான ஸ்பைசி மட்டன் சுக்கா ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.